நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, பயங்கரமான ட்விஸ்ட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதிக்காக மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து கையில் வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இந்நேரம் பாரதி வந்து கோவப்படணுமே, ரொம்ப கூலாக இருக்காங்களே, நம்ம தந்திரமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு தெரியுமா பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க. தெரியும், அவர் சொன்னார், அது ஆண்டாளோட அப்பா வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன நான் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் தனியாக போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு கோவப்படாமல் இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் எதுக்கு கோவப்படணும், நீங்கள் தான் எங்கள் 2 பேர்த்துக்குமே சேர்த்தான டிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது 2 பேருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அந்த டிக்கெட் அங்கே கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு எனக்கும் தமிழுக்கும் போட்ட டிக்கெட்டை வந்து மறைச்சி வைக்க தெரில, ட்ரெஸ்ஸிங் டேபிளே வச்சுட்டு போயிட்டீங்க, அதை எடுத்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆமாம் பாரதி வந்து சொல்கிறாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி. சரி சரி அதெல்லாம் பார்த்துட்டிங்களே, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காங்க. டேய் ஏன்டா இப்படி தப்பு செஞ்சு என்கிட்ட வந்து மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது டாவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி ஆச்சரியப்பட்டு பார்க்காங்க. ஆமாம் மாமா, ஏன் மாமா இப்படிலாம் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னது மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்காங்க. ஆமாம், இந்த ஊரில் எல்லாருமே வந்து மாமா மாமான்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் கூட அவங்க ஹஸ்பண்ட் அழகரை வந்து மாமா தான் கூப்பிட்றான், நான் மாமான்னு கூப்பிட்டா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி மாமா, மறுபடியும் என்கிட்ட மாட்டிக்கிட்டேன், மறுபடியும் என்கிட்ட அடி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி டக்குன்னு கன்னத்தில் வந்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே ஆதிக்கு அப்படியே உலகத்திலே பறக்கிற மாதிரி இருக்குது, வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிருது. அடுத்த சீனில் தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு கடுப்போடு இருக்கார். அந்த இடத்துல இருந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி வந்து காரில் வந்து இறங்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏப்பா ஆதி இங்கே வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்ப்பா அவனை நம்பி என்னப்பா நீ 1,50 கோடி ரூபா போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், அவங்க வீட்லேயே அவனை நம்பி ₹1 கொடுக்க மாட்டாங்க, நீ என்னப்பா அவனை நம்பி 1,50 கோடி கொடுத்துருக்க, எந்த நம்பிக்கையில் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எதுக்கு சார் நம்பிக்கை, அவன் என் ஃப்ரெண்டு சார், அதனால தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்ப்பா நண்பனாக இருந்தாலும் 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம், அதை விட்டுட்டு 1,50 கோடியாக தூக்கி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் போனால் போயிட்டு போகுது சார், 1,50 கோடி தானே, நான் அதுக்கடுத்து வேறு பிஸ்னஸில் வந்து சம்பாதிச்சிக்கிறேன். இப்போ உங்கள் பாக்கெட்டில் வந்து ₹100 இருக்குது, அதில் ₹1 காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? ₹99 இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க மாட்டீங்களா? அது மாதிரி தான் எனக்கு அந்த 1,50 கோடி ரூபா வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சேம்பா நீ என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் பேசிக்கிட்டு இருக்க. சார் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு அழகர் மேலே கோவப்படுறீங்க, எதுக்கு டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது டபுள் கேமா அப்படின்னு வந்து தர்மலிங்கம் கேட்காரு. ஆமாம், அழகர்கிட்ட வந்து கோவமாக பேசுகிறது, அதுக்கடுத்து உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் நல்ல மாதிரி நடிக்கிறது, ஏன் சார் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா உனக்கும் வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அப்போ தெரியும் அதோட வலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான்லாம் இப்படிலாம் டபுள் கேம் ஆட மாட்டேன் சரியா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு திருப்பி ஒன்று சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு லைஃப்பில் யார் குறுக்க வந்தாலும் அவனை அடிக்கிற அடி நான் என்னோடய அடியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன சவால் விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் நீங்கள் பெரியவங்க, உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன் சரியா, இனிமேல் அழகர் வாழ்க்கையில் குறுக்க வராதிங்க, வந்தீங்கன்னா பிறகு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிரட்டிட்டு ஆதி வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கையில் வந்து பேக்கோட போகிறாங்க. தமிழ் வந்து அப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, இது வந்து நம்ம ஃபாரின் போகிறோம்ல அதான் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நம்ம பாரதி வந்து பார்க்காங்க. பார்த்துட்டு எனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எனக்கு இவ்வளோ சின்ன ட்ரெஸ்ஸெல்லாம் என்னால் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒன்றும் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கலை, நான் வந்து தமிழுக்கு வாங்கினேன், நீங்கள் தான் வயசாகி போச்சே உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது வயசாகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஆமாங்க, முன்னாடி உங்கள் கண்ணை வந்து தக்காளி மாதிரி இருக்கும், இப்போ வந்து காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது ஆப்பிளா அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் வந்து எடுத்து கொடுக்காங்க. அம்மா அவன் கண்ணை பருத்து போச்சுன்னு சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாது, நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தா தாங்க தெரியும், இப்போ சேரீயில் வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து போயிடுறாங்க. விறுவிறுன்னு அந்த கடுப்புலேயே வந்து நம்ம பாரதி வந்து ஆண்டாள்கிட்ட போகிறாங்க. என்னடி ஆதி இப்படி சொல்கிறாரு, எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு பாரு, ஊருக்குள்ளே 6 பேராவது குறைஞ்சது லவ் லெட்டர் கொடுப்பாங்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அப்போனா கடையில் போய் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து ஒரு முடிவு எடுக்காங்க. எதுக்கு ட்ரெஸ்ஸு கடையில் போய் ஏன்ட்டே மாடர்ன் ட்ரெஸ் இருக்குது வா போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆதி வந்து வந்துடுறாங்க. வந்த உடனேயும் பாட்டி தான் போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஏப்பா அமைதியாரு, அந்த ஆண்டாலும் உன் பொண்டாட்டியும் செய்கிற லொல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பாரதி வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்காக வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா ஆதி நின்றுட்டு இருக்காரு. ஐயோ இவர் நிற்காரே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு
திருப்பி வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஒரு போர்வை மாதிரி இருக்குது, அந்த போர்வையை மூடிட்டு வெளியில் வராங்க. எதுக்கு பாரதி இப்போ போர்வையை மூடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காரு. இல்லை எனக்கு குளிர் காய்ச்சல் அதான் மூடிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க. சரி பாரதி உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் சூப்பராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதான் சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டாருடி, ட்ரெஸ் எடுத்து காட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து போர்வை எடுத்துடுறாங்க ஆண்டாள். அதுக்கடுத்து வந்து ஆதி பாரதி 2 பேரும் மாற்றி மாற்றி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.